ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே மார்க்கெட் வேகமாக வந்து ஒரு 200 பாயிண்ட் அளவுக்கு டவுன் ஆகிருந்தது. ஸோ எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் நேற்று என்ன தான் மார்க்கெட் ஏறி இருந்தாலுமே பெரிய அளவு புஷ் இல்லை, ஒரு செல்லிங் தான் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சதும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இறங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இறங்கிட்டு மார்க்கெட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் டே லோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 23,150 நினைக்கிறேன், அது வரைக்குமே போயிருந்தது. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரீட்ரேஸு 12:30 மணிக்கு யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஸோ சடனாக தான் இருந்தது. ஓகேங்களா, ஸோ லோவர் பிசிஆர் இருந்தது அண்ட் மார்க்கெட் வந்து அது இந்த ஒரு ஜம்ப் வந்து இருக்குமா அப்படின்றது அது வரைக்குமே பெருசாக வந்து தெரியல. இதுதான் உண்மை. சடனான ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறவே டேவோட ஐஎம் உடச்சிது அண்டு டேவோட ஓப்பனிங்கை உடச்சிது. ஸோ மார்க்கெட் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை வால்டிலிட்டின்னு சொல்லணும். ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரே ஒரு கேண்டில் ஒரே நிமிஷத்தில் மார்க்கெட் 100 பாயிண்ட் போச்சு நிஃப்டி. ஆக்சுவலாக இதுதான் நினைக்கிறேன். ஸோ 1-2 நிமிஷம் 23,320 கிட்ட இருந்தது, அது 430 வரைக்குமே போச்சு. ஓகேங்களா, இது ஒரே நிமிஷத்தில் நடந்தது, 1-2 நிமிஷத்தில் நடந்தது. அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு ஒரு பெரிய ஐவியை வச்சு மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கான காரணம் வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய நியூஸ் வரப்போகுது அப்படின்றது தான். ஒன்றும் இல்லை, ஆர்பிஐ மீட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு வருது. அதில் ஒரு விஷயம் கண்டிப்பாக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதில் டேக்ஸ் கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு இப்படி நடந்தது அப்படின்னா மார்க்கெட் வேகமாக வந்து ஏறும் அப்படின்றது தான் கணிப்பு. ஓகேங்களா, ஸோ 2016-17 நினைக்கிறேன் அந்த டைமில் கார்ப்பரேட் டேக்ஸை வந்து கம்மி பண்ணாங்க. மார்க்கெட் அங்கேருந்து பிடிச்சது தான் ஒரு மாதத்தில் 6-7% வரைக்குமே நிஃப்டி வந்து ஏறுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நியூஸ் வந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் அப்படின்றது தான். நடக்க வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். ஏன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு 3-4 வருஷமாக பெரிய கெயின் எதுவும் கொடுக்காம அதே இடத்துல நிற்கிது அப்படின்னும் போது இந்த மாதிரி நிறைய நல்ல நியூஸஸ் மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 11-12% இந்தியா விக்ஸில் ஒரு ஸ்பைக் இருந்தது. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நாளான்னைக்கு நடக்க இருக்கிற அந்த ஆர்பிஐ மீட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் கால் சைடில் வந்து ஹெவியாக இருந்தது அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா கால் ப்ரீமியம்லாம் 10 ரூபா இருந்த கால் ப்ரீமியம் நிஃப்டி சொல்கிறேன் அது 1000 பாயிண்ட்டுக்கு அங்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து 30 ரூபாய்க்கு வந்து ஏறிச்சு. எண்ட் ஆஃப் ஓடி அது இறங்கிடுச்சு, இல்லைன்னு சொல்லலை. பட் சின்ஸ் இந்த மாதிரி ஒரு புஷ் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து வெளிப்படையாக வந்து இல்லை. ஸோ ஷார்ட் கவர் வந்து ஹெவியாக இருந்தது அப்படின்றது தான் சொல்லணும். டேவோட ஐ க்ளோஸு நல்ல ஒரு விஷயம். ப்ரீமியமில் பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேட்டடு சென்செக்ஸ் எக்ஸ்பெரிலாம் நீங்கள் சொல்லவே வேணாம். 180 ரூபா லோ இருந்த ஒரு ஆப்ஷனு கரெக்டாக அந்த 74,000 கால் ஆப்ஷன் நினைக்கிறேன், அது ஹை கிட்டத்தட்ட 850 ரூபாய்க்கு போச்சு. ஓகேங்களா, ஒரு 2 மணி நேரத்தில். ஸோ அகெயின் அது இறங்கிடுச்சு, 500 ரூபாய்க்கு வந்துருச்சு. அது வேறு விஷயம். சின்ஸ் அதில் எந்த அளவு வந்து இந்த ப்ரீமியம் வீங்கி இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வால்டாலிட்டினால தான், வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா மார்க்கெட் அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் தான் டெல்டா கரெக்டாச்சு. பட் சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க ஐவி வீங்கினதுனால மட்டும் விஷயம் அதிகமாக இருந்தது. ஸோ செல்லர்ஸே பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு நிலைமை தான் அதில் உண்மையாக இருந்தது கால் சைடில். நிஃப்டி ஸ்ட்ராடலில் 371, சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் 580 பாயிண்ட் வச்சுருக்கு. இதுக்கேற்ற ஒரு கேமை நாளைக்கு மார்க்கெட் ஆர்டர் ரெடியாக இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் ஓடியில் 67 ஸ்டாக்கு லாங்குக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு, 21 ஸ்டாக்கு லாங் அன்வைண்டிங்கு, 111 ஸ்டாக் வந்து ஷார்ட்டுக்கு அண்ட் 14 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவரில் இருந்திருக்கு. கண்டிப்பாக மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் வந்து ஸ்டில் அண்டர் ப்ரெஷர். ஸோ ஐடி இன்றைக்கி டவுன் ஆகிருக்கு. கண்டிப்பாக நிஃப்டியும் சரி நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. பட் பேங்க் நிஃப்டி மட்டும் சூப்பராக 53,000 தொட்டுட்டு 54,000க்கு மேலே முடிச்சிருக்கான். ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி அப்படின்றது தான் சொல்லணும். ஷார்ட் கவரு சென்செக்ஸோட ஸ்ட்ராடல் இன்றைக்கி ஓப்பன் ஆனது நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 740 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது 745 ரூபா லோ போயிட்டு ஐ வந்துட்டு அகெயின் எண்ட் ஆஃப் ஓடியில் வால்டிலிட்டி கிராஷ் ஆகும்போது தான் கிராஷ் ஆகிருக்கு. 580 பாயிண்ட் வச்சிருக்கு. ஸோ இதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் வந்து போட ரெடியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் செயினில் கால் சைடு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு ப்ரீமியம்லாம் பாவம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 74,000 நினைக்கிறேன் இந்த கால் ஆப்ஷன் தான். இதோட லோ 180-200 ரூபா. ஓகேங்களா, ஆனால் ஹை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணிக்கு இது 840 ரூபா 850 ரூபாய்க்கு போயிருந்தது. ஸோ டிக்கெலாம் பார்த்திங்கன்னா சும்மா 1 ரூபா 2 ரூபா டிக்கெலாம் கிடையாது, 10 ரூபா 5 ரூபா டிக்கு தான். ஓகே, எங்களுக்கு கால் ஆப்ஷன் அப்படி ஏறின விதம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பட் அதே மாதிரி இறக்கும் போதும் வெறும் வால்டிலிட்டி மட்டும்தான் ட்ராப் ஆச்சு. ஓகேங்களா, ஸோ ஸ்பாட்டு 120 110 பாயிண்ட் 100 பாயிண்ட்னா 100 பாயிண்ட் தானே இறங்கணும். 300 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐவியை ஏற்றி ஐவியை குறைச்சிருக்கிறாங்க. ஸோ பியூர்லி ஒரு செல்லர் கேமு. நடுவில் மாட்டியிருந்தோம் அப்படின்னா இந்த வால்டிலிட்டியில் கண்டிப்பாக தப்பிச்சிருக்க முடியாது. எப்பப்பெல்லாம் ஐவி ஸ்பைக் ஆகுதோ
குறிப்பாக இன்றைக்கி கால் சைடு பெரிய ஒரு பயமுறுத்தல் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஐவிபி அகைன் 81 வச்சுருக்கு. ஸ்டில் மார்க்கெட்டில் வால்டிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ சென்செக்ஸோட பிசிஆர் ஸோ காலையெல்லாம் ரொம்ப லோ இருந்தது 0.5 எனிதிங் ரிலேட்டட் டு இந்த 0.5 to 0.6 இருந்ததுன்னா ஒரு ரெக்கவர் வரும். ஸோ அதே ரெக்கவர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.15 வரையும் போயிருந்தது. ஸோ அதிகமான ஒரு புட் செல்லிங் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் ஓடியில் பெருசாக வேணாம் அப்படின்ட்டு மார்க்கெட்டில் ஒரு பக்கா ஹெட்ஜ்டு மாதிரி பொசிஷனை வந்து இப்போ கொண்டு போயிட்டாங்க. ஓகேங்களா, ஏன்னா நாளைக்கு கேமு. ஸோ எண்ட் ஆஃப் ஓடியில் இல்லை நைட் ஓவர் நைட்டில் ஏதாவது நியூஸ் வரலாம் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் காலையில் வெறும் கால் ஆப்ஷன் தான் செல்லிங்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப வந்து ரேரான விஷயம். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து டபிள்யூ டர்ன்லாம் போட்டுச்சுல்ல, அதனால தான் ஓவராலாக ஒரு 3.48 crore வந்து காலை செல் பண்ணியிருக்காங்க. 3.18 crore வந்து பார்த்திங்கன்னா புட்டை செல் பண்ணி பக்காவாக ஹெட்ஜாக வந்து பொசிஷன் வச்சுருக்காங்க. ஸோ SGX Nifty இது வரைக்கும் ஒரு மாதிரி சின்னதாக ஒரு ஃப்ளாட்டான ஒரு 20-30 பாயிண்ட் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். இன்றைக்கி அங்கே PMI டேட்டாஸ் இருக்குது. அதுவும் வந்து கொஞ்சம் பேசும் பொருளாக இருக்குன்னு நினைக்கிறேன். கூட க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா இருக்குது. ஸோ இந்த அதிர்புதிரி நேரத்தில் அதையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றதுனால அது 8:30 மணிக்கு மேலே வரும். ஸோ இந்த 2 டேட்டா மார்க்கெட்டை வந்து ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணலாம். அண்ட் தென் FI இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே வரும். இதை பற்றின கமெண்ட்ஸை நம்ம அங்கே பார்க்கலாம். கூட இந்த FIயோட இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸு ஸோ எப்பப்போல்லாம் இதில் வேல்யூஸ் வருதோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்விங்கு கொடுக்குது. இது இன்றைக்கி மட்டும் கிடையாது, நான் கொஞ்சம் நிறைய நாளாகவே நோட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஓகே நான் வந்து ரொம்ப காஷியஸாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இதெல்லாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் வந்தால் கொஞ்சம் அடுத்த நாள் ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது கூட நல்லது அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயம். நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் வால்டிலிட்டி தான். ஸோ இன்சைன் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 6% ஏறி முடிஞ்சிருக்கு. பட் இன்ட்ராடேல இது டபுள்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-12% வரைக்குமே ஏறி இருந்தது. ஸோ கால் சைடு ப்ரீமியம் கதறுது அப்படின்றது தான் சொல்லணும். ஓகேங்களா, ஸோ 1 மடங்கு இல்லை, 2 மடங்கு இல்லை, 3-4 மடங்கு வரைக்கும் ப்ரீமியம் ஜம்ப் ஆனதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஏதோ மார்க்கெட்டில் ஏதோ வந்து நடக்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருந்தது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியர் வந்து இருந்தது. ஸோ என்ன ரீசன் அப்படின்றது கிளியராக தெரியல. பட் அந்த டைமில் இந்த LTCG லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்கான நியூஸ் வந்து இருந்தது. ஸோ இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இல்லைனா இன்னும் வர இருக்க நாட்களில் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டை பிடிக்க முடியாது அப்படின்றது தான் சொல்லணும். நிஃப்டி ஸ்டாடல் 371, சென்செக்ஸ் ஸ்டாடல் 580. ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவு ப்ரீமியம் வச்சுருக்கு அப்படின்னா இந்த அளவுக்கு ஏற்ற ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் போடலாம். நிஃப்டி ஸ்டாடல் குறையவே இல்லை. நேற்றை விட இன்றைக்கி ஒரு 5-6 பாயிண்ட் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கங்க வால்டிலிட்டி எந்த அளவு ப்ரீமியத்தை அப்படி வீங்கி இருக்குது. ஈவன் 1 டே போனாலுமே வீங்கி இருக்குது. நாளைக்கு எதிர்பார்க்குறேன் ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு வால்டிலிட்டி கிராஷ் நடக்கும்போது ப்ரீமியம் அப்படியே இறங்கிடும். ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. டெக்னிக்கலாக ஃபஸ்ட்டு 15 மினிட்டோடைய ORB எடுத்துக்கோங்க. இன்ட்ராடேக்கு யூஸ் ஆகும். ஸ்ட்ராங்கான ட்ரெண்டிங்க்கு கடைசி 2 நாளோட ஐஎன் லோஸை எடுத்து பிரேக் அவுட் ஆகும்போது ட்ரேட் எடுத்துக்கோங்க. கூட இந்த பிபி டைனமிக்கோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸை எடுத்துக்கலாம். விவாப்னு சொல்லப்படுற விஷயம் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி விவாப் லெவலை விட மார்க்கெட் வந்து கீழே வச்சு முடிஞ்சிருக்கு. ஸ்டில் இது வந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய ஒரு ஸ்விங்குன்னு தான் சொல்லணும். ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலே நிஃப்டி இறங்கி அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பாயிண்ட்ஸை ரெக்கவர் பண்ணியிருக்கு அப்படின்றதே ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது தான் சொல்லணும். இடப்பற ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் நிஃப்டி இறங்கியிருக்கு, கான்ட்ராக்ட் ஏறி இருக்கு ஹெவியாக. இதை ஷார்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக. பட் வந்து இந்த ஷார்ட் ரெக்கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ பட் இது ஷார்ட் ரெக்கவர்னு சொல்ல முடியாது ஆஸ் பர் டேட்டா. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபியூச்சர் ரெசிஸ் பாயிண்ட்டும் கூட இறங்கியிருக்கு. பிசிஆரும் சின்னதாக இறங்கியிருக்கு. அண்ட் மேக்ஸ் பாயிண்ட் லெவலை விட மார்க்கெட் கீழே இருக்குது. சின்ன ஒரு நெகட்டிவ் ஸ்டில். பேங்க் நிஃப்டி ஏறி இருக்குது. கான்ட்ராக்ட் சின்னதாக ஒரு 20,000 கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. இந்த பாயிண்ட்டில் சின்ன ஒரு தொய்வும். பிசிஆர் சின்னதாக ஏறி இருக்குது. ஸோ மேக்ஸ் பாயிண்ட் லெவல் எங்கேயோ இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக நம்ம பார்க்கலாம் பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு. மிட் கேப் நிஃப்டி ஸ்மால் கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஸோ கான்ட்ராக்ட் இறங்கியிருக்கு. இது வந்து சின்ன ஒரு ஷார்ட் கவராக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் இதோட பாயிண்ட்டும் சின்னதாக வந்து இறங்கியிருக்கு. அண்ட் இதோட பிசிஆரும் இறங்கியிருக்கு. அண்ட் இதோட மேக்ஸ் பாயிண்ட் லெவலை விட ஸ்பாட்டை இறங்கியிருக்கு அப்படின்றது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாக பார்க்குறோம். ட்ராப் ஜோன் அப்படின்னா இன்றைக்கி அந்த கால் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா கதர்ன விஷயம்தான். ராக்கெட் ஆகிருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். ஹெவியான ஒரு ஷார்ட் கவர் இருந்தது. இன்றைக்கி எப்படியெல்லாம் காலை போட்டு அமுக்கணும்னு நினச்சாங்களோ மதியானம் அதை வந்து பார்த்திங்கன்னா என்னை விட்டால் போதும் சாமி அப்படின்ற மாதிரி அந்த ப்ரீமியம் வந்து ஜம்பாக இருந்தது. ஓகேங்களா, நீங்கள் டைம் இருந்தால் எடுத்து போய் பாருங்களேன். ஏதாவது ஒரு ஓடிஎம்ஸ்லாம் எடுத்து பாருங்களேன். அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக்ஸ் இருந்திருக்கும். ஸோ குளோபலாக இப்போ யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் நெகட்டிவில் இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் நெகட்டிவில் இருக்குது. கிரிப்டோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7% லாஸ்ட் ஒரு 1.5 நாளில் இறங்கியிருக்கு. நெகட்டிவான விஷயம். ஸோ இன்றைக்கி யூஎஸில் PMI டேட்டா இருக்குது. கூட க்ரூட் ஆயிலோடைய இன்வென்டரி டேட்டா இருக்குது.
அண்ட் தென் பாசிட்டிவாக பார்க்குறது கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்பிஐ மீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு ஷார்ட் கவர் நடக்கும். அகைன் மார்க்கெட் 24,000 போகிறதுக்கு வாய்ப்பான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்றதான் சொல்கிறேன். கொஞ்சம் ஆயில் ப்ரைஸ் கம்மியாச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் வேகமாக வந்து பாசிட்டிவாக வந்து ஷார்ட் கவர் ஆக வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்றது தான் புரிஞ்சுக்கிறேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எல்டிசிசி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ பார்க்கலாம் அதை பற்றின எதாவது நியூஸ் வந்துதா, அதுக்கப்புறம் பெரிய நியூஸ் வந்து அதை பற்றி தெரியல. ஸோ நீங்கள் ஏதாவது இதை பற்றின நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா கூட ஷேர் பண்ணுங்கள். நெகட்டிவாக பார்க்க வேண்டிய விஷயம் ரொம்ப அதிகப்படியான வால்டலிட்டி இருந்தது தான். ஓகேங்களா, கண்ணா பின்னான்னு ஆடும்போது அது வந்து பாசிட்டிவாக பார்க்குறவங்களுக்கு அது செல்லர்ஸ் பார்க்கலாம். பட் வந்து ரொம்ப மார்க்கெட்டை கன்சர்வேட்டிவாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ ப்ரீமியம் அங்கிட்டு இங்கிட்டு ஜம்ப் ஆகிறது கண்டிப்பாக வந்து அது ஒரு நெகட்டிவான விஷயந்தான். காலோட ப்ரீமியம்லாம் 4 மடங்கு மேலே ஏறி சொல்கிறதுக்கே இல்லை. ஸோ பயத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். ஏதோ குக் பண்ணுறாங்க ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா, ஏதோ மார்க்கெட்டில் நடத்த பார்க்குறாங்க. அதுதான் இன்றைக்கி ஒரே ஒரு 1-2 நிமிஷத்தில் நிஃப்டி 100 பாயிண்ட் ஏறி இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சேனான மூவ் மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. அந்த 23,200-300 ஒரு ஷார்ட் கவர் ஜோன் மாதிரி தான் நேற்று ஜம்ப் ஆயிருக்கு, இன்றைக்கி ஜம்ப் ஆயிருக்கு அப்படின்னும் போது உஷாராக இருங்க. இது மேபி வந்து ஒரு பை அண்ட் டிப்பாக கூட இருக்கலாம். ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா பேஸ் பண்ணி சொல்கிறது. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 600 பாயிண்ட்டுக்குள்ளே கேம் வந்து இருக்க ட்ரை பண்ணலாம். ஸோ 600 பாயிண்ட்னா 3/4%க்குள்ளே மேலே கீழே கேம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்ட்ராடேல யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் க்ரூட் ஆயிலை பொறுத்து நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நியூஸை வச்சு மார்க்கெட் வந்து ட்ரைவ் ஆக ட்ரை பண்ணோம். நாளான்னைக்கு இந்த ஆர்பிஐ மீட் அப்படின்றதுனால நாளைக்கு கொஞ்சம் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கிராக்கியாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வால்டைலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உஷாராக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.